தேவன் உலாவணும், தேவ பிரசன்னம் இருக்கணும், வீட்டுல ஒரு ஜெபம் இருக்கணும். ஒரு மணி நேரம் வீட்டுக்குள்ள ஒரு அரை மணி நேரமாவது குடும்ப ஜெபம் இருக்குதா? குடும்ப ஜெபம் பண்றீங்களா? கேட்டு பாருங்க. ஒரு சில வீடுகள்ல மட்டும்தான். கேட்டா எல்லாரும் ஒரு அருமையான ஒரு ரீசன் சொல்லுவாங்க. நாங்க ஒரு நேரத்துக்கு டியூட்டிக்கு போறோம், அவரு ஒரு நேரத்துக்கு டியூட்டிக்கு போறாரு, பிள்ளைங்க ஒரு நேரத்துக்கு டியூஷனுக்கு போயிட்டு வராங்க. எப்படி நாங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்றது? திடீர்னு ஒருத்தர் சாப்பிட கூப்பிட்டுறாரு ரெஸ்டாரண்ட்ல, நைட்டு நீங்க ஃபேமிலியா வந்துருங்கன்னு. அதுக்கு பிளான் பண்ணி குடும்பமா போக முடியுதா இல்லையா? கரெக்டா வீட்டுக்காரர் சொல்றீங்களா 7:30 மணிக்கெல்லாம் வந்துருங்க, டியூஷனுக்கு சொல்றீங்களா பையனை, டே டியூஷன் மிஸ்டர் சொல்லிட்டு கரெக்டா வந்துரு. மத்தியானமே ரசம் சாதம், சாப்பாடு செய்யறது இல்ல. ஏன் ரசம்? அதான் நைட்டு சாப்பிட போறோமே. நைட்டு சாப்பிடறதுக்கு மத்தியானமே பிளானிங். இவ்வளோ பிளான் பண்ணி சாப்பாடு சாப்பிட குடும்பமா போக முடியுதே, ஏன் தேவ சமூகத்துக்கு போக முடியல அப்படின்னு நானே கேட்கிறேனே. கர்த்தர் கேட்பாரா? இன்னைக்கு அரை மணி நேரம் கூட குடும்பமாக கர்த்தருக்கு நேரம் ஒதுக்க முடியாத உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எதுக்கு 24 மணி நேரம் கர்த்தர் பரலோகத்துக்கு கூட்டு போகணும் சொல்லுங்க? நம்ம என்ன ஆபிரகாம் மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டோமா? ஈசாக்கு மாதிரி கீழ்ப்படிஞ்சோமா? யாக்கோபு மாதிரி கர்த்தருக்கு உண்மையா இருந்தோமா?